மிக நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா சொல்லலாம். நிறைய பிரச்சனை இருக்குது. சரியான அந்த ரோட்டு வசதி எதுவும் இல்லைங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 400 பிள்ளைங்க எங்களோட ஸ்கூலில் படிக்குது. சின்ன கந்துக்கிட்டி கீழ்பிரிவில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு சரியாக வந்துட்டு போகிறதுக்கு ஒரு ரோட்டு வசதி இல்லை. ரெண்டாவது, ஒரு அவசரமாக ஒரு பபா கிடைக்கிறவங்களை கொண்டு போகிறது கிட்டத்தட்ட ஒரு 14-15 கிலோமீட்டர் கொண்டு போகணும். இந்த ரோட்டில் பபா கிடைக்கிறவங்களை கொண்டு போனால் சும்மாவே டெலிவரி ஆகிரும் போல். ஏன்னா அந்தளவுக்கு ரோட்டு மோசமாக இருக்குது. இன்னும் வர்ற அரசாங்கம்லாம் சொல்கிறாங்க இதை நாங்கள் செஞ்சு தரோம், இது செஞ்சு தரோம் சொல்லி ஓட்டு கேட்டு எல்லாம் வராங்க. இன்னும் சரியாக யாரும் செஞ்சதில்லை. இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, கடந்த காலத்தில் இந்த கொரோனா காலத்துன்னு நினைக்கிறேன், அந்த நேரம் எங்கட தோட்ட தொழிலாளிமாரு யாருக்கும் வேலை இல்லை. எங்கட தோட்ட தொழிலாளிமாரு அன்னைக்கு வேலை தேயிலை பறிச்சாங்க. இந்த காசு அந்நிய நாட்டிலேருந்து வந்த காசு தான் நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா எங்களோட தோட்ட தொழிலாளர்களுக்கு கட்டாயம் எந்த ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் அந்த வர்ற அரசாங்கம் எல்லாம் அதை செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா පුතාගේ පුතා බලන්න කොහොමද කියලා. එයා ලයිම තමයි ඉන්නේ. ලයිම ඇවිලා කාමරයි අඩිය 10යි කුසිය විතර තමයි තියෙන්නේ. 200 කියනකොට මට ලැජ්ජයි. මට කැල්පනකක් ඉඩ දෙන්න බෑ. වක් ගස් හිට ගන්න බෑ. මේ අනිත් මේ කුට්ට ටිකක් හදන්න බයි. 200ක් මේ ආණ්ඩුවත් නේ. ආණ්ඩුවත තමයි පුංචි මාත්‍යා කියනවා ලොකු මාත්‍යා කියනවා ඔක්කොම ආණ්ඩුවත් තමයි. අපිට ජීවිත කරන්න ඉඩම නැහැ. எங்களுக்கு நாங்கள் வந்து எஸ்டேட்டில் தான் வேலை. எங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியுமே இல்லை. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அந்த பிள்ளைகளுக்கான ஒரு ரோட்டு வசதியில் ரோட்டெல்லாம் உடஞ்சி இந்த மழை காலத்தில் வந்து 5 நாள் ஸ்கூலில் இருந்தோம். 5 நாள் ஸ்கூலில் இருந்துட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கான நடவடிக்கை இதுவரைக்கும் எதுவுமே எடுக்கலை. அந்த வீடுகளையும் இதுவரைக்கும் செஞ்சு கொடுக்கல. அந்த ஆளுகளுக்கு சரியான கஷ்டத்தில் இருக்கோம். இப்போ நாங்கள் இந்த அசஸ்மா போடுறீங்க, அது கஷ்டக்காரவங்களுக்கு போடுறீங்களா இல்லை சல்லிக்காரவங்களுக்கு போடுறீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இந்த தோட்டத்தில் வந்து பாருங்கள் 5 பிள்ளைங்க 6 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டத்துகளில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அசஸ்மையெல்லாம் போடாமல் இருக்காங்க. நாங்கள் போய் கேட்குற நேரமெல்லாம் நாங்கள் வீட்டை வந்து பார்க்குறோம் தான் சொல்கிறாங்க. வீடையும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு அதுக்கான ஒரு முடிவும் இல்லாமல் இருக்குது. වෙන්නේ අපේ තාත්තලායි මුත්තලා ඔක්කොම ජීවිතුනේ මේ ලයින් කාමරවල තමයි. තවත් අපිට අයිතියක්වත් නැහැ මේකේ. අපිට අයිති නෑ අපේ දැන් තියෙන පොඩි ළමෙන්ට තව අයිතියක් නැහැ. මේක අයිතියක් කරගන්න අපිට අවශ්‍යයක් වෙනවා. ඉපතුනේ මේ වත්තේ මේ. ඉපත ජීවිතුනේ මේ වත්තේ මේ. අපේ ළමෙත් පොඩි ළමෙත් ඉන්නේ මේකේ තමයි මේ වත්තේ තමයි.